to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. தொடர்ந்து இது தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். தராசு ஷியாம், நீங்க பார்த்திருப்பீங்க 16 தீர்மானங்கள். முதற்கட்ட பார்வை, உங்களுடைய கருத்து என்ன சார்? தமிழ்நாட்டில் அகில் நட்சத்திரத்துக்கு முன்பே தேர்தல் அரசியல் ரொம்ப தகதகைக்கிறது. இன்றைக்கு நட்டா வருகை, அதிமுக செயற்குழு நிர்வாக குழு தீர்மானங்கள், நாளைக்கு வந்து முதலமைச்சருக்கு பாராட்டு விழா, இப்படியாக அரசியல் போய்கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த தேர்தல் கூட்டணிக்கு பிறகு வருகிற செயற்குழு பொதுக்குழு அல்லது செயற்குழு நிர்வாக குழு கூட்டங்கள், அந்த தீர்மானங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்தவைதான். சாதாரணமாக அரசுக்கு கண்டனம், இதையெல்லாம் அரசியல் பார்வையோடு நாம் வந்து புறந்தள்ளி விடலாம். ஆனால் இந்த தீர்மானங்களால், நிர்வாக குழு செயற்குழு கூட்டத்தால் வாக்கு அரசியலிலே என்ன லாபம், இதுதான் வந்து எல்லா கட்சிகளுமே இதுதான் தீர்மானிக்கும். அப்போ அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வாக்கு அரசியல்ல பின்னடைவு இருக்கிறது என்பதை தீர்மானத்திலே இருக்கிற அந்த 14வது தீர்மானம் உணர்த்துகிறது. அதுபோக சிறுபான்மையினர் நலனை பாதுகாக்கிற அரணாக அதிமுக திகழும் என்கிற வார்த்தை பிரயோகங்கள், ஆக ஒரு சந்தேகம் இருக்கிறது. இதுல அதிமுகவில் இருக்கிற கொங்கு மண்டலத்தை சேர்ந்த நடப்பு எம்எல்ஏக்களுக்கு பாரதிய ஜனதா கூட்டணி உற்சாகமாக கூட இருக்கும். காரணம் என்னென்றால், இந்த ஓட்டு வங்கி கணக்கு ஒன்று இருக்கிறது. நமது ஓட்டு, அவர்கள் ஓட்டு, இரண்டையும் சேர்த்தால் இவ்வளவு ஓட்டு என்கிற ஒரு கணக்கு இருக்கிறது. கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற பகுதிகளில் பாமக என்ன முடிவு எடுக்க போகிறது என்று நமக்கு தெரியவில்லை. அதாவது அரசியல் பங்கு என்கிற முடிவிலே பாமக உறுதியாக இருக்குமே. ஆனால் அப்படிதான் நான் புரிந்து கொள்கிறேன். காரணம், தொடர்ந்து அன்புமணி அவர்கள் அவ்வாறுதான் கூறி வருகிறார். அவர்களுக்கும் சித்திரை முழு நாள் அந்த மாநாட்டிலே அந்த மாதிரியான தீர்மானம் நிறைவேற்றப் போவதாகத்தான் நான் உணர்ந்தேன். அந்த பாடலை பார்க்கும்போது 2 பாடல்கள் அதற்கு வெளிவந்திருக்கின்றன. பிரியன் குறிப்பிடும் போது ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் பாமகவும் தேமுதிகவும் கூட்டணியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாவேக்காவுமே திமுகவை ஆட்சியில இருந்து அகற்றணும் அப்படின்னு சொல்றப்ப தாவேக்காவும் இடம்பெற வாய்ப்பு இருக்கா? இவ்வளவு கட்சிகளுக்கும் சீட்டு பிரித்து கொடுப்பதாக இருந்தால் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எல்லாவற்றிலும் சேர்த்து தான் நம்ம சீட்டு கணக்கு எடுக்க முடியும். என்ன காரணம்னா, எல்லா கட்சியுமே நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஆட்சியில் பங்கு இல்லை, இப்படித்தான் நம்ம பார்க்கணும். திமுக கூட்டணி ஆட்சியில் பங்கு இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். கூட்டணி ஆட்சி என்பதுதான் பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு. இப்ப தாமரை மலர்ந்தே தீரும்னு தமிழிசை சொல்றாங்க. ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இதற்கு முன்பே எம்எல்ஏ வந்தாச்சு. அந்த காலத்திலேயே வந்து வேலாயுதம் இருந்தாரு, நார்வேல், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து. எந்த கூட்டணியும் இல்லாமல் ஒரே ஒரு எம்எல்ஏவாக பாரதிய ஜனதாவில் ஜெயித்தவர் அவர் தான். எனவே எம்எல்ஏ கணக்கை வச்சு தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்ல முடியாது. மந்திரி சபையில இடம்பெறுகிற அமைச்சர்கள் கணக்கை வைத்து அவ்வாறு சொல்லலாம். அப்போ பாரதிய ஜனதாவுக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது. பாமக அந்த எண்ணத்தை வெளிப்படையாகவே தெரிவிக்கிறது. நீங்க விஜய் இவர்கள்லாம் வருவதற்கு முன்பே தேமுதிக இன்றைக்கு என்ன சொல்கிறது, பிரேமலதா அவர்களை எதிர்கட்சி தலைவராக அல்லது முதல்வராக கட்சி தொண்டர்கள் உழைக்க வேண்டும், இப்படியான ஒரு அறைகோல் விடுக்கப்படுகிறது. ஆக குறைந்தபட்சம் 25-30 தொகுதிகள் என்கிற அளவில் வந்து டிமாண்ட் வைக்கப்படும். 60 கேட்பார்கள், 20க்கு ஒத்துக்கொள்வார்கள். இதுதான் நடைமுறை வழக்கம். அவ்வளவுத்தையும் பிரித்து கொடுப்பதாக இருந்தால் ஒரே ஒரு உதாரணம் தான். 2001 ஜெயலலிதா காலத்துல 140 தொகுதிகள தான் அதிமுக நின்னுது. எனக்கு தெரிந்து வரலாற்றிலேயே ரொம்ப குறைவான தொகுதி. நாங்களாம் என்ன நினைச்சோம்னா, 140ல நின்று எப்படி தனி மெஜாரிட்டி வர முடியும், வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சோம். ஆனா தனி மெஜாரிட்டி கிடைத்தது. அப்போதும் வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்த தமாகவும், மூப்பனாரையா தலைமையிலான தமாக, ரெண்டும் ஒரே நேரத்தில் வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தது. ஆனாலும் ஆட்சியில் பங்கு என்கிற அந்த கோஷமோ அந்த விருப்பமோ தேர்தலுக்கு முன்பாக வெளிவரவில்லை. ஆட்சியில் பங்கு தரப்படவில்லை. ஆனால் இப்போது தேர்தலுக்கு முன்பாகவே அந்த நிபந்தனை முன்வைக்கப்படுகிறது. எனவேதான் இந்த மெகா கூட்டணி என்பதெல்லாம் சாத்தியமா என்பதிலே எனக்கு தனிப்பட்ட முறையில் ஐயம் இருக்கிறது. மற்றபடி அதிமுக எதிர்கட்சி, அந்த எதிர்கட்சி பணியை அவர்கள் திறம்பட நிர்வகித்து வருகிறார்கள், திறம்பட செய்து வருகிறார்கள். டிபிஎஸ் தலைமையிலே கட்சி ஒன்றாக இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதுபோக கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்ப்பது என்கிற அந்த ஒரு சிந்தனைக்கு கட்சி போகவே இல்லை என்றும் நான் நினைக்கிறேன். நன்றி சார், இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. மெகா கூட்டணிக்கு வியூகம் அமைத்த இபிஎஸ்க்கு பாராட்டு உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய அதிமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பொங்கலூர் மணிகண்டன், தொடர்ச்சியாக அதிமுக உட்கட்சி விவகாரங்களை உன்னிப்பா கவனிச்சுட்டு வரக்கூடியவர் நீங்க. கூட்டணி அமைஞ்சப்ப அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு விமர்சித்த நிர்வாகிகளே தற்போது இபிஎஸ்க்கு பாராட்டு தெரிவித்து அந்த செயற்குழுல தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இபிஎஸோட வியூகம் தேர்தலில் எதிரொலிக்குமா? இன்னும் மெகா கூட்டணியில பாமக உள்ளிட்ட கட்சிகள்லாம் இடம்பெற வாய்ப்பு இருக்கா? வரக்கூடிய 2026 தேர்தல் என்பது முதலமைச்சர் யார், எடப்பாடியாரா
திரு ஸ்டாலினா என்கிற தேர்தல். அந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களே விரும்புறாங்க அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், எடப்பாடி முதலமைச்சராக வேண்டும் என்று. எனவே அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கட்சியினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் எடப்பாடியார் தான் மீண்டும் முதலமைச்சர் வர வேண்டும் என்று ஒருமித்த கருத்தோடு இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த செயற்குழு வெளிப்படுத்துகிறது. இப்போ அதிமுக எந்த அதிருப்தியும் இல்லைங்க. ஒரே அணிதா எடப்பாடியார் என்ன சொல்கிறார்களோ அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதுதான் அதிமுகவுடைய பிரதான நோக்கம். அதைத்தான் இன்றைக்கு செயற்குழு நிரூபித்திருக்கிறது. வருகின்ற 2026 இல்ல, நான் அதிமுகவில் எதிர்ப்பணிகளே குறிப்பிடலையே. இல்ல, ஏற்கனவே பல பேர் பாத்தீங்கன்னா அதிமுக பிரச்சனை அவர் பிரச்சனை பேசிட்டு இருந்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அதிமுக வலிமையாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. 2026 திமுக வீழ்த்துவதற்கான முழு தகுதி பெற்ற ஒரு இயக்கம் அதிமுக. 53 ஆண்டுகள்ல 31 ஆண்டு காலம் நாட்டை ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகமான நலத்திட்டங்களை வழங்கிய கட்சி. எனவே இந்த கட்சி தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் எல்லோருக்கும் மாற்றுக்கருத்து இல்லாமல் அதிமுக செயல்படுகிறது. எனவே வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த விமர்சனங்களை பற்றியும் கவலைப்படாமல் அதிமுக ஒருமித்த கருத்தோடு நின்று திமுகவை வீழ்த்துங்க. நன்றி சார், இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. Rohini, a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.